சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் நடப்பு ஐபிஎல் சீசனில் இருந்து ஏற்கனவே வெளியேறிவிட்டது. கடந்த 15 சீசன்களாக சிஎஸ்கே தக்கவைத்திருந்த அனைத்து சாதனைகளும் பெருமைகளும் இந்த சீசனில் ஒட்டுமொத்தமாக தவிடுபொடியாகி உள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் மட்டும் தொடர்ந்து 5 தோல்விகளை சந்தித்திருக்கிறது. சிஎஸ்கேவின் நிலை எந்தளவிற்கு மோசமாகியிருக்கிறது என இதை வைத்தே நிச்சயம் கிரிக்கெட் ரசிகர்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த சீசன் சிஎஸ்கே மறைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அதிக விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் சீசன் என்றே சொல்லலாம். இளம் வீரர்கள் மீது நம்பிக்கை கொண்டு சிஎஸ்கே செயல்பட தொடங்கியிருப்பது ஒரு முக்கிய உதாரணம். பலரும் கூறலாம், சிஎஸ்கே இதற்கு முன்னரும் இதேபோல் செய்திருக்கிறதே என்று. ஆனால் இந்த சீசன் இளம் வீரர்கள் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்தே ஆகஸ்ட் வேண்டும் என்பதை நிச்சயம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. தற்போதைய அணியில் அடுத்த சீசனில் ருதுராஜ் கெய்க்வாட் இணையும் போது இன்னும் பலமாகலாம். ஜடேஜாவின் நம்பர் 4 ஸ்பாட் நிச்சயம் சிஎஸ்கேவுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது. பிரேவிஸ் தூபே உடன் மற்றொரு ஃபினிஷரையும் சிஎஸ்கே கண்டடைய வேண்டிய நிலை உள்ளது. ஆம், அதாவது தோனிக்கு மாற்று வீரரை சிஎஸ்கே கண்டடைய வேண்டும். இந்த சூழலில் தோனி இந்த சீசனோடு ஓய்வை அறிவிப்பதே சிஎஸ்கேவுக்கு நல்லது எனலாம். தோனி ஓய்வு பெற வேண்டும் என்பதற்கு இந்த 3 காரணங்களை சொல்லலாம். இதை படித்த உடன் பலரும் ஷாக் ஆவார்கள் என்பது உண்மையே. ஆனால் இதில் உண்மையும் இருக்கிறது. தோனியின் கேப்டன்சி சிஎஸ்கேவில் எந்தவொரு மாயாஜாலத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆர்சிபிக்கு எதிரான போட்டியின் தோல்விக்கு பிறகு பழியே நான் எடுத்துக் கொள்கிறேன் என அவரது பேட்டிங் தவறை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் தோனி. ஆனால் நேற்று அவர் செய்த பெரிய தவறு பவுலிங் ரொட்டேஷனில். அன்ஷோல் கம்போஜை மிடில் ஓவரில் ஒரு ஓவர் பயன்படுத்தியிருந்தால் நூர் அகமது 19வது ஓவரை கூட வீசியிருக்க முடியும். 19வது ஓவரில் கலீல் 2 சிக்ஸரை கொடுத்தவுடன் நிச்சயம் பழைய தோனியைப் போல் அவரிடம் சென்று பேசியிருக்க வேண்டும். ஆட்டத்தை சற்று பொறுமையாக கையாண்டிருந்தால் கடைசி ஓவர்களில் அவ்வளவு ரன்கள் போயிருக்காது.